என்ன கேட்டுக்கிறாங்கன்னா, இந்த கேள்வியை நம்ம ஏன் இப்போ சொல்கிறோம்னா, இதோட கூட அடிஷ்னல் கேள்வி ஒன்று வந்திருக்கு, அதையும் சேர்த்து அதனால் இப்போ சொல்கிறோம். லவ் மேரேஜ் கரெக்டா, காதல் திருமணம் செய்கிறது சரியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஆக்சுவலாக இங்கே இவங்களுக்கு ஒரு விஷயத்தை புரியலை. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் இந்த காதலுங்கிற வார்த்தையை வந்து சரிங்கிற மாதிரி ஆக்கிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த காதலுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்களின் இச்சையும் மாம்சத்தின் இச்சையும் சேர்ந்தது தான் காதல். இந்த மனப்பூர்வமாக ஆரம்பிக்கிறதுங்கிறதெல்லாம் ரெண்டாவது, முதல்ல அது கண்ணில் தான் ஆரம்பிக்கும். தேவனுடைய அன்பு என்பது பேரின்பம், அது வந்து அகாப்பேன்னு சொல்லுவாங்க, அது வேற, இது வேற. இது மாம்சம், இது மாம்சத்தில் உருவாகக்கூடியது. இது மாம்சத்தில் உருவாகி அதுக்கப்புறம் அது வந்துட்டு உயிர் கொடுக்குற அளவுக்குலாம் போகும்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் ரெண்டாவது. கண்கள் ஆரம்பிக்கிறது எல்லாமே மேக்சிமம் பாவத்தில் தான் முடியும். நான் இன்னொரு விஷயத்த சொல்லுவேன், வாலிபர்களுக்கு எப்பவும் சொல்லுவேன், பெற்றோர் பார்த்து திருமணம் செய்கிறதுல உள்ள பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த காதல் திருமணம் செய்யும் போது ஜாதி அதெல்லாம் ஒழிச்சிடலாம், அப்படி காதல் திருமணம் தான் ஜாதியை ஒழிக்கும்பாங்க. நான் சொல்லுவேன், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலே ஜாதி ஒழிஞ்சிடணும். இங்கே சபைக்குள்ளே எந்த ஜாதியும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் குவாலிஃபிகேஷனை ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக பார்க்குறோம். அதாவது பெற்றோர் பார்த்து அந்த பிள்ளை ஆவிக்குரிய பையனாக இருக்கிறானா, ஆவிக்குரிய பொண்ணாக இருக்குதா, பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிருக்கிறாங்களா, ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாங்களா, கர்த்தருக்குள்ளே எப்படி வளர்ந்துருக்கிறாங்க, இதெல்லாம் பார்த்து எடுப்போம். நீங்கள் கண்களில் செலக்ட் பண்ணும்போது பார்க்கும்போது எல்லாமே நல்லா தான் இருக்கும், எதுவுமே தப்பாக தெரியாது. எங்கள் லைஃப்பில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். எங்கள் காலத்தில் நடந்ததை, ஒரு வாலிப பெண், ஒரு போதகருடைய பெண், அவள் வந்து சபைக்கு வரக்கூடியதான ஒரு மகனை வந்து விரும்பிட்டா. அது இப்போ இவருக்கு இதே அந்த கேள்வியை கொண்டு வந்தோம்னா, இவர் கேட்ட கேள்வி, சபைக்குள்ளேயே நாங்கள் விசுவாசிகளுக்குள்ளே நாங்கள் இந்த மாதிரி விரும்பலாமா, ஒருத்தர் விரும்பலாமா, நாங்கள் அந்த பொண்ணை திருமணம் பண்ணிக்கொள்ளலாமான்றாங்க. இது ஒரு அபத்தமான கேள்வி. சபைக்கு எதுக்கு வரீங்க? சபைக்குள்ளே உட்காந்து என்ன பண்ணிட்டு தெரியுறீங்க? சபையில் உட்காந்து தேவனை ஆராதிக்க வரோமா, இல்லை இங்கே உட்காந்து கண்களில் பேச வரோமா? ஆவியில் நிறைய வேண்டிய இடத்துல மாம்சத்துக்கு என்ன வேலை கிடக்கு இன்னைக்கு வந்து சபைகளுக்குள்ள? ஏன்னா சில ஊழியக்காரனை நானே லவ் மேரேஜ் தான் பண்ணேன், லவ் பண்ணுங்கன்னு சொல்லி அபத்தமா ஜனங்களை மாம்ச இச்சைகளுக்கு நேராக நடத்தக்கூடிய தவறான போதகர்கள் இருக்கிறார்கள். அதனால அப்படிப்பட்டவங்க இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க, தங்களுடைய வசதிக்கேற்ற போதகர்களை தெரிந்து கொள்வார்கள்னு கடைசி காலத்தில் வருது பார்த்தீங்களா, தங்கள் மாம்ச இச்சைக்கேற்ற போதகர்களை தெரிந்து கொள்வார்கள்னு அந்த மாதிரி கூட்டம் இது. ஸோ இந்த மாதிரி சபைகளுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி அருவறுப்புகளை செய்வது, நீங்கள் தேவனை ஆராதிக்க வரீங்க, இங்கே எவ்வளோக்கு எவ்வளோ ஆவியில் நிறைஞ்சு தேவனை ஆராதிச்சு மகிமையில் வளர்றதை விட்டுட்டு இங்கே உட்காந்து எஸ்எம்எஸ் அனுப்புறது, இங்கே உட்காந்து ஒருத்தர் பேசிக்கிறது, அப்புறம் வந்துட்டு இங்கே உட்காந்து எல்லா வேலையும் செய்யறது, மாம்சத்தை உள்ளுக்குள்ள கலக்கிறது. இப்போ என்ன நடந்துச்சு, அந்த மகளுக்கு என்ன நடந்துச்சு, அவள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பையனை திருமணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னபோது அந்த போதகர் சொன்னார், இப்படி செய்யறது ரொம்ப தப்புமா, இதனால் பல ஊழியம் பாதிக்கப்படும், உன் வாழ்க்கை பாதிக்கப்படும், எவ்வளோ சொன்னாலும் கேட்கல. கடைசியில் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மகனை அவள் திருமணம் செய்தார். அதுக்கு அவள் சொன்ன காரணம் என்னென்னா, நீங்கள் ஊழியம் பண்ணி எத்தனை ஆயிரம் ஆத்துமாக்களை சம்பாதிச்சிருக்கிறீங்க, நான் உங்கள் பொண்ணு ஒரு ஆத்மாவை சம்பாதிக்க மாட்டேனா, அவரை நான் கர்த்தருக்குள்ளே கொண்டு வருவேன் பாருங்கன்னு சொல்லி கடைசியில் அவள் அந்த மார்க்கத்துக்கு போய் அந்த மார்க்கத்தாருடைய சடங்காச்சாரங்களில் போய் தன் பிள்ளைகளுக்கு மொட்டை அடித்து எல்லாம் பண்ணி கடைசியில் அவள் எந்த ரேஞ்சுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னால், அந்த மார்க்கத்தில் ஊறின அவளுக்கு, ஏன்னா அவளுக்கு மனசு இடம் கொடுக்கல, உபத்திரவம், அடி உத, நீ அதை செஞ்சு தான் ஆகணும், எனக்கு திருமணம் பண்ணிட்டா இதான் செய்யணும், இந்த மாதிரி சில மார்க்கத்தில் நடக்குது. தங்களுடைய வாலிபர்களை அனுப்பி, தங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி, நம்ம ஆவிக்குரியவர்களை கவர்ந்து கொண்டு போய் அவங்க மார்க்கத்தில் இணைக்கிற வேலைகளும் நடக்குது, இப்போ நடந்துகிட்டு இருக்குது. அதுலேயும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதனால தான் இந்த வாலிபர்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அந்த நேரத்தில் அந்த 20 வயசில் 22 வயசில் நீங்கள் டிசைட் பண்ணுறது 100% ராங்காக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, என் வாழ்க்கையை எனக்கு நிர்ணயம் பண்ணிக்க தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு இருக்கிற அந்த அனுபவம் இருக்குது பாருங்களேன். ஒரு 16 வயசு டீனேஜ் வரைக்கும் நமக்கு வந்துட்டு அவ்வளோ உலகம் வந்து ரொம்ப புரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். வெறும் படிப்பு இதிலே தான் நம்ம இருந்திருப்போம். அந்த அடுத்த ஒரு 6 வருஷத்துக்குள்ள நமக்கு மொத்த உலக அனுபவம் வந்துடும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் நம்ம பெற்றோருக்கு ஒரு 45 வருஷம் 50 வருஷம் அவங்களுக்கு அனுபவம் இருக்குது, எல்லாத்தையும் பார்த்துருக்குறாங்க. இன்னொன்று நான் சொல்கிறேன், பெற்றோர் பார்க்கறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ ஒரு மகள் நல்லா இருக்கணும், மகன் நல்லா இருக்கணும்னு பிறந்ததுலேருந்து உன் மேலே அக்கறை செலுத்துகிறாங்களே, ஒரு தவறான பையனை பார்த்துருவாங்களா, இல்லை ஒரு தவறான பொண்ணை உனக்கு பார்த்துருவாங்களா? அதில் அவங்க மேலே உங்களுக்கு என்ன அவ்வளோ ஒரு அவநம்பிக்கை, இவங்க தப்பாக பார்த்துருவாங்க, நான் கரெக்டாக பார்த்து டிசைட் பண்ணிடுவேங்கிறது. நீங்கள் அவங்க பார்க்கட்டும், நீங்கள் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. நான் எல்லாத்தையும் தாண்டி ஒன்று சொல்லுவேன், பெற்றோர் பார்க்குறாங்களே அதெல்லாத்தையும் விட தேவ சித்தங்கிறது ரொம்ப முக்கியம். போய் தேவ சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு இதெல்லாத்தையும் விட்டாச்சு, தேவ சித்தம் கிடையாது, பெற்றோர் பார்க்கறது கிடையாது, எதுவும் கிடையாது. நான் அவரை தான் கல்யாணம் பண்ணுவேன், நான் அந்த பொண்ணை தான் திருமணம் செய்வேன், நான் இல்லைன்னா என் உயிரே போகும். நான் சொல்லுவேன், பண்ணினா ஒவ்வொரு நாளும் உயிர் போகும். அந்த மாதிரி இன்னைக்கு அவசர கோலத்தில் திருமணம் பண்ணி அதே வேகத்தில் போய் டைவர்ஸ் பண்ணுறவங்க இருக்கிறாங்க.
வேக வேகமாக பெற்றோருக்கு தெரியாமல் திருமணம் பண்ணி அப்படியே நேராக போய் ஒரு வாரத்தில் 10 நாளில் ஒரு மாதத்தில் போய் டிவோர்ஸ் பண்ணுறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. உடனே இவங்க கேட்பாங்க, அப்போ அப்பா அம்மா திருமணம் பண்ணி வைக்கிறதுல டிவோர்ஸ் இல்லையா? அதில் இருக்கிற பர்சன்டேஜை பாருங்கள், இதில் இருக்கிற பர்சன்டேஜை பாருங்கள். இதுதான் ரொம்ப ஜாஸ்தி. நான் என்ன சொல்கிறேன், பெற்றோர் எல்லாரும் சேர்ந்து செய்கிற அந்த ஒரு நல்ல விஷயம், அவங்க ஆசீர்வாதத்தோடு கூட உன்னை இத்தனை வருஷம் எடுத்து வளர்த்துருக்குறாங்க, படிக்க வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நீ வளர்ந்து ஒருத்தருக்கு பிரியமா கண்களுக்கு தோன்றனா இந்த வளர்ச்சிக்கு காரணமே உன் பெற்றோர் தான். அவங்க வளர்க்காட்டி இந்த பிரியமா நீ அத்தவங்க கண்களுக்கு எப்படி தோன்றி இருக்க முடியும்? அதுவும் தாண்டி நான் சொல்கிறேன், இத்தனை வருஷம் உன்னை நல்ல சந்தோஷமாக வளர்த்த, உன்னை நம்பி வளர்த்த, உன்னை காலேஜுக்கு அனுப்பின ஒரு 2 இருதயத்தை உடைச்சிட்டு போக உன்னால் எப்படி முடியுது? அந்த துரோகம் தாங்குமா? இது ஒரு வகையான நம்பிக்கை துரோகம். நான் சொல்லுவேன், ஸ்பிரிச்சுவலி இட்ஸ் ராங். சில ஊழியக்காரங்க சரியும்பா, நான் இந்த -0.1% இருக்கிற அட்வான்டேஜஸை பார்க்கறதே இல்லை. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. உங்கள் பெற்றோரோடு கூட உட்காந்து சந்தோஷமாக முடிவெடுத்து எல்லாரும் சேர்ந்து, அதுவும் தேவ சித்தத்தோடு தேவ மகிமையில் பரிசுத்தவான்கள் மத்தியில் நடக்கிற அந்த திருமணத்தை தான் கனம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் தயவு செய்து நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிறாங்க, அதுவும் சபைக்குள்ளே செய்யவே செய்யாதீங்க. அது கர்த்தருக்கு அருவருப்பானது. சபைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஆராதனை நடக்கும் போது இங்கேருந்து அங்கேருந்து இங்கே SMS அனுப்புறது, கண்ணில் பேசுறது, ஆராதனை நடந்துட்டு இருக்கும்போது யாருக்கும் தெரியாமல் எந்திரிச்சு போய் வெளியே பேசுறது. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீ பரிசுத்த தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கினபடினாலே கர்த்தர் உன்னை நொறுக்கி போடுவார். ஜாமம் மட்டும் வச்சுக்கோ மனசுல. இது தேவனை ஆராதிக்கிறதுக்கு உண்டாக்கப்பட்ட ஸ்தலம், உன்னுடைய அருவருப்புகளை நடக்கிற ஸ்தலம் இல்லை. கர்த்தரை தேவனை தேட வந்தீங்களா, தேவனை மட்டும் தேடுங்க. அங்க ஒரு பெண்ணை தேடாதீங்க, ஒரு பையனை தேடாதீங்க. அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம்.